வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இல்லை, இது ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தம்பி தூங்க வச்சுட்டு எழுந்திரிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் ஒரு எக்ஸிபிஷன் போனோன்னு போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில். அந்த எக்ஸிபிஷனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிளம்பும்போது நம்ம வண்டி எல்லாம் செக் பண்ணிக்கணும்ல, அதனால் வண்டிக்கு செயின் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோம். எல்லாத்தையும் அடிச்சுடுவா. நெக்ஸ்ட்டு வெளியே போகணுன்னா முக்கியமானது ஹெல்மெட் போட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஒரு 6:00 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் கிளம்பும்போது. நல்ல கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. கிளம்பி போனோம். தம்பி நல்லா என்ஜாய் பண்ணுவான் வெளியே போகணுன்னாலே. அதுவும் பைக்கில் போகணுன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவான். வீட்டில் இருந்து பக்கத்தில் தான், ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் அந்த எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. தனக்கன் குளத்தில் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடு தான் கேட் இருந்தோன்னே இந்த வழியாக போனோம். அப்போது செக்யூரிட்டி இந்த வழியாக இல்லை, பின்னாடி இன்னொரு கேட் இருக்குது, அந்த வழியாக வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த செக்யூரிட்டி சொன்ன மாதிரி பின்னாடி ஒரு மேரேஜ் ஹால் ஒன்று இருந்துச்சு. அந்த வழியாக போனோம்னா அது என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, எக்ஸிபிஷனோட என்ட்ரன்ஸு. அந்த வழியாக போனால் அங்கே நம்ம பைக்கை சேஃபாக நிப்பாட்டுறதுக்கு பைக்குக்கு டோக்கன் போட்டாச்சு. டோக்கன் 20 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம போய் ஒரு நல்ல இடமா பார்த்து பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ள 2 பேர் நடந்து போகிறாங்க பாருங்கள், அப்பாவும் பிள்ளையும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் 40 ருபீஸ். அந்த டிக்கெட்டில் டேட்டூ அண்டு மெஹந்தி ஃப்ரீன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் உள்ளே டேட்டூ இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. மெஹந்தி மட்டும் ஃப்ரீ இருந்துச்சு. உள்ளங்கையில் மட்டும் போட்டு விட்டுருந்தாங்க. உள்ளே போனோடனே அவங்க டைனோசர் தீம் தான் வச்சுருந்தாங்க. பாருங்களேன், நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒன்று என்னென்னா, அந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு. இங்கே பாரு, வா சொல்லுதுமா. அதுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. கண்ணு தான் ரியலாக தெரியுதுல்ல, அதுக்காக லியோ குட்டி தான் கொஞ்சம் பயந்தான், ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். அது தலை ஆட்டுறது, அதோட நாக்கு எல்லாமே ரியலாக இருந்தது. இதோட கொம்பு உடஞ்சிருக்கு பாருங்க, வாய் கண்ணெல்லாம் ரியலாக இருக்கு. டைனோசர் கற்றுட்டே இருக்கிற மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பேக்ரவுண்டில். நல்லா இருந்துச்சு. அப்படியே உள்ளே போனால் நிறையா கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம விளாண்டது கன் ஷூட், பலூன் ஷூட் பண்ணுற கேம் தான் விளாண்டாங்க. 6 புல்லட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு புல்லட் மட்டும் நான் ஷூட் பண்ணேன். ஃபஸ்ட் புல்லட்டில் பலூன் உடையலை. செகண்ட் புல்லட் இப்போது ஷூட் பண்ண போகிறாங்க. நல்லா பாருங்கள். வாவ், இப்போயும் உடையலை. தேர்ட் புல்லட்லேயும் பலூன் உடையில, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பக்கத்தில் தான் படும். நல்லா கவனிங்களேன், அந்த க்ரீன் கலருக்கும் வயலட் கலருக்கும் சென்டர்லேயே படும். 4th புல்லட்டில் உடையுதான்னு பார்ப்போமா? இல்லை. இப்போ 5th புல்லட்லேயும் உடையலை. அந்த ப்ளூக்கு பக்கத்தில் பட்டுச்சு. லாஸ்ட் ஒன். எப்படினாலும் கிஃப்ட் கிடைக்க போகிறதில்ல. ஸோ லாஸ்ட் புல்லட் நான் அடிக்கிறேன். நான் அடித்ததுக்கப்புறம் எப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போயும் நம்மளுக்கு பலூன் உடையலை. நெக்ஸ்ட்டு இந்த பால் போடுற கேம் தான். எப்படி அவங்க மொத்தம் 5 பால்ஸ் கொடுப்பாங்க. அந்த பால்ஸை போடுற இடத்துல நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். அதை ஆட் பண்ணி அதில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரில் அவங்க ஒரு கிஃப்ட் வச்சுருப்பாங்க. அதில் இருக்க கிஃப்ட் நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள், நம்ம போட்ட பால்ஸோட நம்பரை கவுண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன கிஃப்ட் கிடச்சின்னா, ஒரு க்ரீன் கலரில் பிளாஸ்டிக் பவுல் ஒன்று கொடுத்தாங்க. இந்த கேமை முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது ஒரு கடை இருந்துச்சு. எப்போ எக்ஸிபிஷன்ஸு இருக்கிற மாதிரி அந்த வீட்டு உபயோக பொருட்கள், பிள்ளைங்களோட டாய்ஸு, இந்த மாதிரி இருக்கிற ஒரு கடை இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மசாஜ் பண்ணுறது எக்யூப்மெண்ட்ஸு, வெஜிடபிள் கட்டர்ஸ், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டெக்கரேஷனுக்கு ஹேங் பண்ணுற லைட்ஸ் இருந்துச்சு. இது ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம், அதனால் இங்கே வாங்கலை. அப்புறம் இந்த கடையில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணுற மசாலா வச்சுருந்தாங்க. இதில் காலிஃப்ளவர், பொட்டேட்டோ,
சிக்கன் மட்டன் எதுனாலும் செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. சிக்கன் மட்டன் போடும்போது மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் செஞ்சு பார்த்தேன், நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா இதில் நம்பர் தெரியும், இதில் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறமா நம்ம எல்லாருக்கும் மேக்ஸிமம் பிடிச்ச 90s கிட்ஸ் மெமரிஸ் ஒரு கடை. அங்கே வந்து நாங்கள் இந்த புளிப்பு மிட்டாய் ஒன்று வாங்கினோம், பேப்பர் அப்பளம் ஒன்று இருக்கும்ல அது ஒன்று வாங்கினோம், அப்புறம் இந்த கயிறில் சுற்றுற மிட்டாய் அது ஒன்று வாங்கினோம். லியோ குட்டிக்கு பேப்பர் அப்பளம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அந்த புளி மிட்டாய் வந்து அந்தளவுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை. இது வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே டெக்கரேட் பண்ணுற லைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த கடை ஒன்று இருந்துச்சு, ஹேண்ட்பேக் கடை ஒன்று இருந்துச்சு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் வச்சு ஒரு கடை இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, எல்லா கடையும் ஒன்று ஒன்று தான் இருந்தது. இந்த ட்ரெஸ் கடைலாம் ஒரு 30 ட்ரெஸ்ஸஸ் கிட்ட தான் வச்சுருந்தாங்க. மெயினான போர்ஷனுக்கு வந்தாச்சு, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். அந்த டம்ளர் அந்த டேபிளில் தட்டுறாங்களே, அந்த டம்ளர் உடஞ்சிராது, இப்படி தான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. உடஞ்சிருமோ அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அந்த கடையில் நான் எதுவுமே வாங்கலை. நெக்ஸ்ட்டு தம்பி அந்த ராட்டினத்தில் உட்கார வச்சோம். அவன் சமத்தான் உட்காந்துக்கிட்டான். அதாவது என்ஜாய் பண்ணால் அவனுக்கு வெளிக்காட்ட தெரியலை. பிடிச்சிக்க சொன்னோம், பிடிச்சிக்கிட்டான். ஒரு ரவுண்டு தான் சுற்றினோம். அப்புறம் ஒருத்தவங்க வந்து இவ்வளோ குட்டி பையன்லாம் ஏற்றாதீங்க, இறக்கி விடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம வாங்கின டிக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு காசை ரிட்டர்ன் வாங்கிட்டோம். எந்திரிச்சிருவானோன்னு பயமா இருக்கு. சரி வா 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 வா, சரி வா வா. அது வேணுமா, அது வேணுமா? எதுவும் ஏற்ற மாட்டாங்களே, ஏற்ற மாட்டாங்கம்மா. அதுலயே ஏற்றலாம். இந்த எக்ஸிபிஷன் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த பேப்பர் அப்பளத்தையே தம்பி கொடுத்து டைம் ஓட்டியாச்சு. அங்கே எல்லா டிக்கெட்டும் 50, 60, 50, 60 அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு எதுவும் ஒர்த்தாக தெரியலை. நம்ம நெக்ஸ்ட் என்ன வாங்கி சாப்பிட போகிறோன்னா காலிஃப்ளவர். 2 பேருக்கும் ஃபேவரட், 2 பேருக்குல 3 பேருக்குமே ஃபேவரட்டான காலிஃப்ளவர். நல்லா அள்ளி அள்ளி வச்சாங்க. காலிஃப்ளவர் மட்டும் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் ஓகே, 50நாலும் சரி 60நாலும் சரி, மனசார வாங்கி சாப்பிடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கியாச்சு. நம்ம போய் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து செட்டில் ஆயாச்சு. நல்லா இப்போ சாப்பிட போகிறோம். சொன்னேன்ல லியோ குட்டிக்கும் பிடிக்கும்னு, லியோ குட்டியும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். 3 பேரும் காலிஃப்ளவர் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குன்னு ரிசல்ட் சொல்லிட்டாங்க. லியோ குட்டி ரொம்ப குஷியாக இருக்கான். எதை பார்த்துன்னு தெரியுமா? நீங்களே பாருங்கள். அந்த குட்டி பசங்க அதில் குதிச்சு குதிச்சு விளாடுறாங்களா, அதை பார்த்து ஒரே குஷி. முக்கியமான ஒரு விஷயம், நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த நைட்ரஜன் பிஸ்கட்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் ஏன்டா சாப்பிட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் அந்த பிஸ்கட் சாப்பிட்டு வாயில் மூக்கிலலாம் புகை வர்றது அந்த வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். யாரும் அதுக்கு ரிவ்யூ கொடுத்த மாதிரி தெரியலை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் சாப்பிட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப சூடாக நம்ம எதையோ சாப்பிட்டுட்டோன்னா நாக்கு மரத்து போன மாதிரி ஆகி லைட்டாக எரியும். அடுத்து நம்ம பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நாக்கு எரியிற மாதிரியே இருக்கும். இல்லை வெத்தலையில் யாராவது நிறையா சுண்ணாம்பு வச்சு சாப்பிட்டு நாக்கு பொத்து போன அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் எக்ஸாக்டாக ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு எனக்கு இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. வாயிலேருந்து ட்ராகன் மாதிரிலாம் புகை வர்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்மளோட ஃபேவரட் மிளகாய் பஜ்ஜி. யாருக்கெல்லாம் மிளகாய் பஜ்ஜி பிடிக்குமோ எல்லோரும் ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். 3 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 50 ரூபாய்க்கு 3 கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே கிளம்பியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 1 ஹவர்லேயே இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஏன்னா அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, எல்லா கடைகளும் ஒன்று தான் இருந்துச்சு. பார்க்கிங்கில் போய் பைக் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.